அன்பானவர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆம், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவாக சப்ஸ்கிரைப் செய்யவும், இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தின் விருத்திக்கு நீங்கள் உடன் ஊழியக்காரராய் இருக்க அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு விஷய ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உங்களுடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நான் ஆண்டவருடைய வார்த்தை என்ற பதத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை யோசுவா கூறுகின்றார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு விலகாமல் இருக்கும், உன் வாயை விட்டு அகலாமல் இருக்கும் என்பதை தெளிவாக கூறப்படுகின்றது. நீ அதை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு அது இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அங்கு யோசுவாவின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். இன்று நாங்கள் வேத பாடங்களை மனனம் செய்கின்றோம், கிளிப்பிள்ளை போல அதை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆமன் பாருங்கள், அதை நாங்கள் தியானித்து பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தின் வழிநடத்தல் எமக்கு தேவையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், இங்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூறப்படுகின்றது. இந்த தேவனுடைய வார்த்தை யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை இறைவனின் வார்த்தை. இந்த இறைவனின் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு இயேசு கூறுகின்றார், மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில், நான் தேவனுடைய சட்டங்களை வாக்குத்தத்தங்களை அவமாக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்பதை தெளிவாக கூறுகின்றார். அன்பானவர்களே, இறைவனின் வார்த்தையை நிறைவேற்ற இயேசு வருகின்றார். அதை இயேசுவே தெளிவாக உமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். இங்கு யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு வார்த்தை, இறைவனின் வார்த்தை தான் இங்கு சட்டங்கள். அந்த வார்த்தை மாம்சமாக நம்மிடத்தில் வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அனைத்தும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட சாஸ்திரங்கள் அனைத்தும் அவரால் உருவாக்கப்பட்டது, இறைவனின் வார்த்தையினால் என்பதை அங்கு நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, உண்டாக கடவது என்று இறைவன் கூறும் பொழுது அது உண்டாக்கப்பட்டது. இந்த ஆவியின் உலகத்தில் இருந்து இறைவனின் இங்கு நாம் வாழும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. இந்த ரசாயன உலகங்கள் இங்கு நமக்கு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற நாம் ஜடப்பொருள்கள் இங்கு உருவாக்கப்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு விஞ்ஞானிகள் இதை விளக்கமாக கூறும் பொழுது இதை கூறுகின்றார்கள், இந்த உலகம் முழுவதும் வஸ்துவினால், மெட்டர் என்ற பதத்தினால் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த மெட்டரை இன்னும் பிரித்தால் அணுவாக உருவாக்க முடியும். அந்த அணுவை இன்னும் 3ஆக பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது புரோட்டான் என்றும் நியூட்ரான்ஸ் என்றும் எலக்ட்ரான்ஸ் என்றும் பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை குறித்து நான் 1 நிமிட எனது காணொளியில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். அன்பானவர்களே, அதை தயவாக பாருங்கள். ஆம், இங்கு நாம் பார்க்கும் பொழுது
இந்த உலகம் இறைவனினால் உருவாக்கப்படுகின்றது. உண்டாக கடவது என்று இறைவன் கூறிய பொழுது உண்டாக்கப்பட்டது. அனைத்தும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் இயேசு. இதனால் தான் அன்று புயல் அடித்த பொழுது இயேசு இறையாதே அமைதலாயிரு என்று கூறிய பொழுது அவர்கள் தன்னை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தரை அடையாளம் கண்டுகொண்டு கீழ்ப்படிந்தன. அன்பானவர்களே, இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் கூறுவார், சுகமாக எழுந்து வா, லாசருவே எழுந்து வா. அவர் வார்த்தையினால் அங்கு கிரியை செய்யும் வார்த்தையாக அங்கு இருந்தது. அன்பானவர்களே, சுகம் அளிக்கும் வார்த்தை, கிரியை செய்யும் வார்த்தையாக அங்கு இருந்தது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிக்கின்றோமா? இங்கு லூக்கா சுவிசேஷம் அங்கு கூறப்படுகின்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆம், எங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கின்றது? ஆண்டவரின் வார்த்தையினால் நிறைந்திருக்கின்றதா? அல்லாவிட்டால் லௌகீக உலக காரியங்களினால் நிறைந்திருக்கின்றன. 2 மெக்கானிக் சந்தித்தால் அவர்கள் கார்களை பற்றியோ அவர்கள் மோட்டார்களை பற்றித்தான் கதைப்பார்கள். ஆம், அவர்கள் ஒவ்வொரு தொழிற்சாலைகள் வைத்திருந்தாலும். ஆனால் 2 கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி கதைப்பதில்லை. உலகத்துக்குள் இருக்கும் வாழ்க்கையை பற்றியும் தேவையற்ற கோசிப்பைத்தான் இன்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இதை விளக்க சுருக்கமான ஒரு கதையை கூறுகின்றேன். அங்கு ஒரு ஊழியக்காரர் தன் போதகர் தன் சபையினிடத்தில், நான் கூறும் தேவ செய்தியை ஞாயிறு ஆராதனையின் பின்பு சென்று உங்கள் அயலவருக்கு, மக்களுக்கு, நண்பர்களுக்கு கூறுங்கள் என்ற பொழுது அவர்கள் அநேக காரணங்களை கூறினார்கள். ஆம், அநேக காலங்களின் பின்பு ஒரு நாள் அவர் அங்கு ஆராதனை நேரத்தில், பிரசங்க நேரத்தில், பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று அவர் முகச்சவரம் செய்கின்றார். இதை பார்த்த அனைவரும் பிரசங்கம் செய்யவில்லை. ஏன் என்று கேட்டபொழுது எந்த விளக்கமும் அவர் கூறவில்லை. அன்று சாயங்காலத்திற்குள் அந்த கிராமம் முழுவதுமே அவரிடத்தில் வந்து, ஏனையா நீங்கள் செயல்படுத்தீர்கள் என்று வினாக்களை எழுப்பினார்கள். அவர் எதையும் கூறவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவர் கூறினார், நான் அநேக தடவை தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் கூறும்படி கூறிய பொழுது நீங்கள் அநேக சாட்டுகளை கூறினீர்கள், நேரமில்லை என்று கூறினீர்கள், அநேக காரணங்களை கூறினீர்கள், நல்லது. ஆனால் நான் தேவையற்ற ஒரு காரணத்தை, ஒரு காரியத்தை செய்த பொழுது, பிரயோஜனமற்ற ஒரு காரியத்தை செய்த பொழுது ஊர் முழுவதும் சென்று கதைத்து விட்டீர்கள். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால் பகிர முடியாதா? ஆமென். இன்று ஆண்டவரின் வார்த்தையை நாங்கள் கிறிஸ்தவர்கள் பகிர அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் அழகாக அங்கு பிலோமனுக்கு நிருபத்தில் அங்கு பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், ஆண்டவரின் வார்த்தையை தெளிவாக ஆணித்தரமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அங்கு பிலோமன் 1 அதிகாரம் 6 வசனத்தில் தெளிவாக கூறுகின்றார். இன்று ஆண்டவரின் வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோமா? அந்த வார்த்தை தான் இயேசு என்பதை அறிந்திருக்கின்றோமா? இங்கு ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அங்கு இயேசுவே அங்கு நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும், அதுதான் வார்த்தை, யோசுவா கூறிய அந்த வார்த்தை, அதை நிறைவேற்ற வந்தார் என்று ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கு தெளிவாக கூறுகின்றார். ஆமென். மாணவர்களே, இன்று அந்த ஆண்டவரின் வார்த்தை எமக்குள் இருக்கின்றது. இதை கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், அந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கின்றார். ஆம், இன்று நாங்கள் உலகத்துக்குள் நாங்கள் எதை கதைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் மறையான, எதிர்மறையான காரணங்களை கதைக்கின்றோமா? எனக்கு சுவவீனம், எனக்கு வியாதி, என் பிள்ளைகள், இப்படியாக நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கதைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாவிட்டால் ஆண்டவருக்குள் நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கதைக்கின்றோமா? இயேசுவை உயிரோடு எழுப்பிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். அப்படியானால் உங்கள் வியாதிகள், உங்கள் எதிர்மறைகள் அனைத்தும் நீக்கப்படும். சிந்திப்போம். இயேசுவே வார்த்தை, அவரே உங்களுக்குள் இருக்கின்றார். அவர் நமக்குள் கிரியை செய்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென்.